இருவருக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. இடங்கன சாலை மக்கள் நாளை சம மாசு. நடுவர் நீ முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவர்? அப்புறம் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம். நீங்க பேசுங்க. நடுவர்களே, உங்களை பத்தி 4 வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர்களே, ஓரமா வச்சு கொஞ்சம். அப்பா, என்ன பேச்சு! எதிரணியில இருந்து வந்து 2 பேரும் வீடு நாடும் சிறக்க காரணம் ஆண்களுடைய உழைப்பு தான் பேசுறாங்கல்ல. ஆனா ஒண்ணு சொல்ற நடுவர் அவர்களே, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, இவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன். அம்மாடா உங்களுக்கு. அம்மா, நீ அவனை வேணா பெத்துக்க, இவனை பெக்காத. கழுவ முடியாது, அவ்வளவு இமிசையை கொடுப்பான். அவனை பெக்காத. அவ இடையில உள்ள உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் இருப்பான். ஏமா, அடுத்த ஜென்மத்துல வைங்கலாம் பிள்ளைன்னா அப்பா யாருமா? அப்பா எல்லாமே இருப்பாங்க, அப்பா இருக்கும். இதான் பொம்பளையாளு புத்திங்கிறது. அடுத்த ஜென்மத்துல இவ 2 பேரும் பிள்ளையா பிறக்கணுமா? ஏன் அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் உள்ள புருஷன் தான் வேணும்னு சொல்ல மனசு வந்துச்சா? அந்த மனசு வரவே வராது. அடுத்த ஜென்மத்தில் நல்ல புருஷன் கிடப்பானான்னு பாக்குறது. ஆனா உண்மையில நடுவர்களே, ஏன் தெரியுமா அவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பெக்கன்னு நினைச்சேன்? அன்பு பண்பு பாசமா அப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க. வயித்துல கரு உருவானவன பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன். 2 பேரும் தாய் இல்ல பேய். இருந்துட்டு போறேன். பெண்கள் நாள் பொறுப்பு இல்லையாம்ல. உண்மையிலே நடுவர் அவர்களே, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் வீட்லயும் நாட்டிலையும் ஒரு பெண் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அப்படியா? ஆமா. ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் நீங்க ஆண்கள்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் நாங்க மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன். நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? அது கொழுந்தியாடா, லூசு போல தூக்கத்துல வளர்றாங்க. உண்மையிலே பெண் என்றால் அன்பு, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் தெம்பு. அவளை நம்பு. இந்த ஓரமா கிடக்கு கம்பு. பெண் என்பவள் மயக்குபவள் அல்ல. ஒவ்வொரு வீட்டிலையும் நாட்டிலையும் ஒரு பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் ஒரு பெண். அப்படிப்பட்ட பெண் குடும்பத்துக்கு வரும்போது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலையா பாருங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில்
விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரும். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை ஒருவர் என்பதே உண்மை. ஒரு கைதட்டு மட்டும் கொடுங்க. உண்மையிலுமே ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை தானே நடுவர் அவர்களே சந்தோஷம் கிடைக்கும். உண்மையிலே பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாருங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலை கண்ணோயா நடுவர்? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாது? உண்மையிலே நடுவர் அவர்களே இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா இருக்காங்க பாத்தீங்களா? எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்குங்க. அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷ மேல குடும்பத்து மேல உள்ள பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், இப்படி நாத்த முடிச்ச குரூப் நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பளை வேர்வை சிந்த உழைக்கிறனால மணக்குது, இல்லாட்டா நாரி போயிரும். தெரிஞ்சுக்க என்ன சொல்ற? ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும், பிராந்தி நாரும். அப்படி சொல்லப்படாது. ஏன் சார்? பிராந்தி வாசனை வரும், வாசனை வருதா? பீடி ஸ்மெல் வரும், ஸ்மெல் வருதா? சிகரெட் மணக்கும். மணக்குதா? நாட்டுல என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். சுகர் வந்தவனே இனியவன், சோம்பேறிய பொருள் விரும்பாதவன், திருடன பொருள் விரும்புறவன், பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, மஞ்சுநாதன நல்லவன், ரவிசார ரொம்ப நல்லவன், நடுவர எல்லாத்துக்கும் நல்லவன், என் கௌதமிய தாத்தாக்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? சந்தோஷமா, தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் பாருங்க. உறங்கிய போதும் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. இரவிலே நிலவை போலவே நிலவை பாடவா, பாவுக்கு முறையே நீ வந்த போதிலே வந்த பாதில அம்மா, அருமையான குரல் வளம். நன்றி நடுவர் அவர்களே. 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க? ஆமா சார். நம்ம ஓம் சக்தி நண்பர்கள் குழு அழைச்சு வந்திருக்கீங்கல்ல, இந்த மக்களுடைய அன்பாலும் அந்த தாயோட ஆசையாலும் 100 படத்துக்கு மேல நீங்க பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்து. நன்றி நடுவர் அவர்களே. நீ எத்தனை வயசுல வாழணும் புருஷன் போய் கேளு, நாங்களா கிடைச்சா? நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய், எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டுவா. தம்பி நீ என்னோட வந்துரு, அங்கே வாசிக்க ஆள் தேவைப்படுது, அவசரப்பட்டு இங்கே இருந்துக்கிறாரு, அவன் கூட சம்பளம் கொடுப்பேன்னு நினைச்சது வந்துரு, அங்கே நான் பார்த்து சேர்த்து தரேன், இதுக்கெல்லாம் சேர்த்து தரேன்.
ஆனா உண்மையிலே நடுவரவுல இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் நீங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமா நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? ஏன்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும்னு தான் நடுவரவர்கள். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் போடுறது இல்ல? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போட்டு போயிட்டே இருப்போம். இவ்வளவு தூரம் பேசினாங்கல்ல ரெண்டு பேரும் வந்து, இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல மனைவிய பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி, எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க. என்னைக்காவது நாங்க பெண்கள் தான் காப்பி. உன் புருஷன்ட்ட போய் சொல்லு, இதெல்லாம் எவ புருஷனே தெரியாம தரா, அவன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போய் தரான் தெரியுமா உனக்கு? அப்படி சொன்னமா? அது சொல்லிப்புட்டியா? எப்படி குடும்பம் பண்றோம்? இவ்வளவு பேச்சு பேசினாங்கல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படி சொல்ற? ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் இருக்கா? ஆமா சொல்லு சொல்லு, சரி சொல்லு சொல்லு. ஆண்கள் சொல்லுங்க. ஆண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டல. குடும்பத்திலேயும் ஒட்ட மாட்டாங்க. ஓஹோ. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது பெண்கள் எங்கனால அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஓஹோ. ஆண்கள்னு சொன்னா சொல்லும் போது உதடு ஒட்ட மாட்டேங்குது, நாங்க குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டேங்குது. ஆமா சார். பெண்கள்னு சொன்னா உதடு ஒட்டுது, குடும்பத்திலையும் ஒட்டுறோம். இப்ப நான் சொல்றது நீ சொல்லு. கொழு எந்த தாளத்துல இருப்போம் எங்களுக்கே தெரியாது, ஆனா அதையே அட்ஜஸ்ட் பண்ணி வாசிக்கக்கூடிய ஆளுங்க இந்த ரெண்டு பேர் தான். சில இதுல எல்லாம் சில பட்டிமன்றங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாசிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டி அந்த உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு மொத்தமே 7 பாட்டு தான் தெரியும், அதைத்தான் நாங்க பாடணும். நாங்க கூட ஒன்று எக்ஸ்ட்ரா பாட்டோம்னா இந்த ஆளுக்கு பாடத்தில்லைன்னு சொல்லிட்டு பெட்டி கழிட்டு ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. அப்படி இல்லை, நாங்க என்ன இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாசிச்சு எங்களையும் மெருகூட்டக்கூடியவர் தான் எங்களுடைய இசை சக்கரவர்த்திகள். கைதட்டல் கொடுக்க பாப்போம். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, பெண்கள் பொறுப்பு இல்லைன்னு மட்டும் என்னைக்கு பேசிட்டு போய் கூடாது நடுவர். பேசிட்டு போயிட்டு கூடாது. சரி சொல்லு. பேசக்கூடாது நடுவர் அவர்களே. உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் பாதுகாப்பே நாங்க பெண்கள் தாங்க. எப்படி சொல்றீங்க? இப்ப தனியா நீங்க 2 வீலர்ல போங்க, பைக்ல தனியா போனா காவல்துறை என்பர் வரி மறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி உங்களை கேட்பாங்க. என்ன மாதிரி அழகான மனைவிய மரியாதை மரியாதை உன்னை மாதிரி அழகான இல்ல அகலமான என்ன மாதிரி மனைவிய பைக்ல பின்னாடி கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை அன்பரும் வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு ஆணுக்கும் பாதுகாப்பே பெண்கள் நாங்க தானங்க. உண்மைதான், சத்தியமா உண்மை. நேத்து நான் பைக்ல போனேன், நிப்பாட்டிட்டார். ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு. நான் பட்டிமன்ற நடுவர், உன்னை தானே செக் பண்ண எல்லாத்தையும் எடுனார். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போனேன் விட்டுட்டார். நான் கேட்டேன், சார் நாங்கள் தனியாக வந்தால் மட்டும் பிடிக்கிறீங்க, பொண்டாடியோட போனா விட்டுறீங்களே ஏன் சார்னு கேட்டேன். சரி, அது ஒன்றும் இல்லை தம்பி, அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன், நம்ம இதுக்கு இன்னொரு கிரகத்தில் இருக்கேன் போடான்னு சொல்லணும். போலீஸ்காரர் சொன்னார், நான் சொல்லலை, போலீஸ்காரர் சொன்னாரு. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல எதை கொடுத்தாலும் சந்தோஷம் வரும் தெரியுமாங்க? ஒரு குடும்பத்துல பட்டு வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் கிடையாது, நகை நட்டு வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் கிடையாது. ஏன் நாமெல்லாம் துட்ட சம்பாரிச்சு கொண்ட குடும்பத்துல கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் என்றால் கணவனும் மனைவி விட்டு கொடுத்து வாழும்போது அங்கே சந்தோஷம் கிடைக்குமுங்க. அப்படி விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கைய பெண்கள் எப்படி தெரியுமா வாழுவோம்? எப்படி வாழுவீங்க? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு வாழுவோம். ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரெல்லாம் தெரியுமா தெரியுமா? அருமையா பேசுறீங்க. ஆனா நடுவர் அவர்களே, என்ன ஆனா நடுவர் அவனா நடுவர்? நடுவர்களே, உண்மையிலே எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம், நீ என்ன பெரிய ஆபீசரா?
ஆனா நடுவர் அவர்களே, ஆவண்ணா நடுவர் அவர்களே, அப்புறம் அடுத்த வாரம் 1 நடுவர் அவர்களே, 2 நடுவர் அவர்களே. உனக்கு என்ன, நீ என்ன டீச்சரா? என்னைய பார்த்தா என்ன இளிச்சவாய் நடுவர்னு சொன்னியா? அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். ஒண்ணு இல்ல இவ்வளவு சொல்றா இல்ல. நான் ஒரு சின்ன கணக்கு கேட்கறேன்னு சொல்லு பாப்போம். கேளுங்க சார். ஒண்ணும் இல்ல, கரெக்டா சொல்லணும். உலட்டினா குறும்பி அந்த ஞாபகத்துல வச்சுக்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நீ புதுக்கோட்டை பக்கத்துல இருந்து வர, அங்க 2 3 பேர் இது மாதிரி சுத்துறேன். கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் ஒழுங்கா சொல்லணும். சொல்லுங்க சார். இல்லன்னா வாங்கின சிலையை வாங்கி வச்சுக்கிட்டு. சரி சொல்லுங்க சார். ஒருத்தன்ட்ட 1000 ரூபாய் நீ கடை வாங்குற. சரி. அத தொலைச்சு போடுற. சரி. இன்னொருத்தன்ட்ட 500 ரூபாய் கடை வாங்குற. சரி. அதுல 300 ரூபாய்க்கு சாமான் வாங்குற. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாய். அந்த 1000 ரூபாய் கடை வாங்கினவன்ட்டு 100 ரூபாய் கொடுத்துட்ற. சரி. 500 ரூபாய் கடை வாங்கினவன்ட்டு 100 ரூபாய் கொடுத்துட்ற. இப்ப 1000 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்? 900 ரூபாய் கொடுக்கணும். 500 ரூபாய் கடை வாங்கினவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400 ரூபாய் கொடுக்கணும். 900 400 எவ்வளவு? 1300. நீ எவ்வளவுக்கு சாமான் வாங்கின? 300. 1300 எவ்வளவு? 1600. நீ எவ்வளவு கடை வாங்கின? 1500. இந்த 100 ரூபாய் எங்கே இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்கு காசை வாங்கிட்டு போ. நான் கணக்குல குழப்பம்லாம் பண்ணல சார், நியாயமா தான் கேட்கிறேன். சொல்லு மரியாதை. பெரிய பாட்டிக்கு உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? என்ன ஓடுற நீ? இந்த கணக்குக்கு பதில் சொல்லிட்டு போ. நீ இந்த பால்வாடி டீச்சர் தானே, மரியாதையா சொல்லு. நான் கணக்குல குழப்பம் பண்ணலாம் இல்ல சார். சார் நான் மேஜர் ஆகி 25 வருஷம் ஆச்சு. உனக்கு என்ன சார்? நான் சொல்லாட்டியும் என் கௌதம் எனக்கு சொல்லும். நீ இந்த அதை விட ஒரு சின்ன கணக்கு கேட்கிறேன். ஒரு 30 ரூபா கணக்கு கேட்கிறேன். அதாவது கரெக்டா சொல்லு. சம்பளம் மட்டும் 7000 ஓவா கேட்கிறேன். 10,000 ஓவா தாங்க சார், மெட்ராஸ்ல இருந்து வர்றேங்கிறேன். ஒரு 30 ரூபா கணக்கு சொல்றேன், அதை மட்டுமா சொல்லிட்டு போ. சரிங்க சார். இல்லாட்டா மேடை விட்டு இறங்க விட மாட்டேன். சொல்லுங்க சார். இந்த 3 பேர் சேர்ந்து போறீங்க. சரி. நீ, உமாநாத்து, கௌதமி. நல்லா சிரிக்காம கேளு கணக்கு. சரிங்க சார். 3 பேர் சேர்ந்து போயிருங்க. சரி. 10 ரூபாய்க்கு 3 ஜூஸ் வாங்குறீங்க. சரி. எவ்வளவு வாங்குறீங்க? 10 ரூபாய்க்கு 3 ஜூஸ். 3 ஜூஸ் வாங்குறீங்க. கடைக்காரன் இன்னைக்கு பண்டிகைங்கிறதுனால டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 25 ரூபாய் மட்டும் வாங்கிக்கிட்டு 5 ரூபாய் திருப்பி கொடுத்துடுறேன். அதுல 2 ரூபாய நீங்க டிப்ஸ் கொடுத்துறீங்க. யாராவது சப்ளை இருக்கு. சரி. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 3 ரூபாய் இருக்கும். ஆளுக்கு 1 ரூபாய் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு ஜூஸ் விலை எவ்வளவு ஆகுது? 9 ரூபாய். 9 ரூபாய். 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 9னா 93 27. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தீங்க? 2 ரூபாய். 27 2 எவ்வளவு? 29. மிச்சம் 1 ரூபாய் எங்க சொல்லுப்பா. மாறி நான் கணக்கு எல்லா கணக்கும் கேட்பேன். நான் கெட்ட கிரிமினலை பார்த்துருப்பேன். நான் கெட்ட கிரிமினல். நீ இந்தா சொல்லு. இப்ப ஜூஸ் குடிச்சாயில 3 பேர் சொல்லுங்களா கணக்க? இப்ப சொல்லுங்களா கணக்க? இல்ல ஒரே கூட்டணி அமைக்கிறாங்க. என்ன அமைக்கிறாங்க? டேய் ஜூஸ் குடிச்சு இப்போ 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கினீங்க. நல்லா கேட்டுக்க. கணக்குல குழப்பம் பண்ணல சார், நான் தெளிவா தான் கேட்கிறேன். ஒரு ஜூஸ் 10 ரூபா. ஆமா சார். 3 பேரும் ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஜூஸ் வாங்க போய் போனீங்க. ஆமா. அவன் கடைக்காரன் 25 ரூபா போதும், 5 ரூபா டிஸ்கவுண்ட், 5 ரூபா திருப்பி கொடுத்துட்டேன். சரி. அதுல நீங்க 2 ரூபாய் அந்த சப்ளை பண்ணாலே சப்ளை இருப்பைய அவன்கிட்ட டிப்ஸ் கொடுத்துட்டே 2 ரூபாய். மிச்சம் 3 ரூபா இருக்கு. ஆளுக்கு 1 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ ஒரு ஜூஸ் விலை 9 ரூபா. 9 27 ரூபா. 2 ரூபா டிப்ஸ் கொடுத்தீங்க. 27 2 29. 1 ரூபாய் காணாம எங்க சொல்லு. கணக்க சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போ. மரியாதை விட்டு போயின்னு சொல்லிட்டேன். இனிமே என்கிட்ட யாராவது பேசி நீ கெட்ட கிரிமினல். சொல்லு சொல்லு. என்ன முடியறக்குள்ள சொல்ற? அப்புறம் முடிஞ்சு சொல்ற. ஆமா சார், பட்டி பண்ற முடியறக்குள்ள சொல்லி. அதை விட ஈஸியா ஒரு கேள்வி கேட்க. ஏன் சார் நீங்க தான் கடையா வந்து மாட்டிருக்கேன்ட்ட. ஏன் இப்ப கேக்குற நீ சொல்லு. சரியான இந்த மைக்க கொடு. நீ எந்திரி. என்ன பெரிய நீங்க எல்லாம் பெரிய ஆபீசருங்க. நான் இந்த சரி கேளுங்க சார். இந்த நடுவர் சீட்ல சும்மா உட்காரல, எல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன். நீ யார் வேணாலும் கேளு. கேளு சார். ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க சார். நான் இப்ப சின்னதா ஒண்ணு கேக்குறேன்னு சொல்லு. சரி சொல்லுங்க. ஒரு 100 ரூபா விடுறா. ஏறா அங்க என்னடா வச்சிருக்கீங்க? ஏதோ இருக்க காசை குடுறா. அந்த 500 ரூபா ஒரு சில்லறை காசு குடுறா. என்ன சில்லறை? இது 500 ரூபா. சரி. இது 5 ரூபா. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது பேப்பர் தாளு, அது காயின் உலோகம். உன் அறிவை கொண்டு குப்பையில தான் கொட்டணும். ஏன் சார்? 500 ரூபா தாளுக்கு 5 ரூபா காசுக்கு 495 ரூபா வித்தியாசம். இது தேவையில்லாம என்கிட்ட மாட்டாத.
இனிமே வந்தா எல்லாம் படிச்சுக்கிட்டு வா. இந்தா நீ இன்னும் பெரிய சொல்லி கொடுக்குறங்க, நீ சொல்ல முடியானே சார். உண்மையிலே எங்க கௌதமி வந்து மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்ச பிள்ளை. எந்த மேட்ச் குடிச்ச? இங்கிலீஷா படிச்ச? நீ இங்கிலீஷ் படிச்சிருக்கா? இல்ல நானும் படிச்சிருக்கேன். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லுங்க சார். மரியாதை சொல்லணும். சொல்றேன் சார், சொல்லுங்க. ஐ நோ அப்படின்னா என்ன? எனக்கு தெரியும். சொல்லு. இப்ப சொல்லு. ஐ நோனா எனக்கு தெரியும் சார். அதத்தான் சொல்லுங்கறேன். தெரியும்னா இல்ல? தெரியும் சார். அதான் சொல்லு. சொல்லுங்க சார், கை தட்டி சொல்லுங்க. அதுதான் தெரியும்னு சொல்றேன்ல சார். அதத்தான் சொல்லுங்கறேன் சார். எனக்கு தெரியும். அப்ப சொல்லு சார். ஓம் சக்தி நண்பர்களும் சொல்லுங்க. எனக்கு தெரியும் சார். இந்தா அழுக ஆரம்பிச்சிட்டியா? இனிமே அந்த சட்டை பண்ணுவியா நீ? சார் ஓம் பேச்ச கேட்டு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா சார்? எனக்கு இங்கிலீஷ் தெரியும். நான் எம்ஏ எம்எட் எம்ஃபில் படிச்சிருக்கேன். இப்ப நான் பேசுற இங்கிலீஷ் புரிஞ்சா கைதட்டுங்க சார், இல்லாட்டினா வேணாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷை பேசக்கூடியவன் தான் இந்த மகாராஜா. அப்படியா? பேசுறேன். தெரிஞ்சா பிள்ளைகள் யாரா இருந்தாலும் தெரிஞ்சா கைதட்டுங்க. பேச போறேன். பேசுங்க சார். நீ பயமுறுத்தாம இருடா. தூங்கி எந்திரிச்சான் போல குழப்பறேன் என்னைய. ஆமா, போருக்கு போறாரு, ஒரு வழி அனுப்பி வைக்கிறாரு. இங்கிலீஷ் பேச போறேன். தெரிஞ்சா மட்டும் கைதட்டுங்க, இல்லைன்னா வேணாம். தெரிஞ்சவங்க கைதட்டிடுங்க. Respected sir, I am suffering from fever, unable to attend the class. Grant me for 2 days leave. Your faithfully, but obediently, lovingly. பாத்தியா எவ்வளவு பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? லவ்விங்லி எப்படி சார் போடுவாங்க லீவ் லெட்டர்ல? லீவ் லெட்டருக்கு நான் லவ்விங்லி போடுவேன். ஏன்? டீச்சர் எங்க அண்ணன் பொண்டாட்டி அதனால லவ்விங்லின்னு போட்டேன். தம்பி பொண்டாட்டினா ஸ்வீட்லின்னு போடுவேன். ஸ்வீட்லின்னு நான் பொண்டாட்டினா ஒண்ணும் போட மாட்டேன். போங்கடா. இப்ப நீ என்ன பேச வந்த? உண்மையிலே பெண்கள் தாங்க அந்த நாட்டிலே பொறுப்பானவங்க. எப்படி சொல்லு? உண்மையிலே பாருங்க, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கி டானி எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகந்தேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி, கண்ணு தெரியாதவன் சொல்லியிருக்கான் பாரு, தங்க குட்டி. என்னத்தான் நொன்னத்தேன். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டியே தங்க குட்டிங்கிறான் பாரு. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்லையே. நீ கேரே பண்றது இல்ல. எங்க உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம். நடுவுல இதுக்கு என்னங்க குறைச்சல்? என்ன இருக்கு இங்க குறைச்சலுக்கு? உங்க கூந்தல பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரியே இருக்கு. அதுவும் பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையில தங்க குட்டினா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தா டெய்லி காலையில என் முகத்துல முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டா இருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனுஷன். இதுக்கு பேர் தாயா விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னாலதான். அப்படியா? ஆமா. எப்படி தெரியுமா விடியும்? குங்கும பூவே கொஞ்சம் விடியுமா? சரி, நீங்க கொஞ்சம் விடு. ஆனா நடுவர் அவர்களே, உண்மையிலங்க ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும். இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சுக்கு கூட்டிட்டு போவாருங்க. சென்னையில இருக்கிறதுனால பீச்சுக்கு கூட்டிட்டு போவாரு. ஆமா. அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. வளருவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலைடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவளை அழகா இருக்கனா தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படிங்கிறாரு. நீ வந்ததுக்கு எனக்கு இந்த பக்கம் இருந்து ஆளுகளே தெரியலையே. ஆனா என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட குடும்பத்துல அந்த பிள்ளை எப்படி அந்த அப்பா அம்மா சண்டைய சமாதானப்படுத்தும் பாருங்க. மறந்து விட்டால் கேளடா கண்ணா, படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போவதில்லை பூரணா, குடும்பங்களை
கல்லை மறந்து விட்டால் கேளடா கண்ணா வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா கல்லை மறந்து விட்டால் கேளடா கண்ணா வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா நீ உட்காருடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, ஒரு வீடும் நாடும் சிறக்க காரணம் ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பே என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி. அப்படிப்பட்ட பெண் வரக்கூடிய வாழ்க்கைதான் குடும்பத்திற்கு காரணம் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, அருமையான பேச்சு. உண்மையிலேயே ஓம் சக்தி நண்பர்கள் குழு நடத்திய பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் மணி 12:30 ஆகி இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு என்ன காரணம்? ஒரே காரணம்தான். இந்த 12:30 மணிக்கு இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம்? ஒரே காரணம்தான். அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டேமேனு உட்காந்துருக்காங்க. நாம் குறையில்லாமல் வாங்கிட்டு போயிருந்தோமேனு உட்காந்துருக்கோம். அதான் காரணம். அது அல்ல. உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருப்பது நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி இணைத்து வைத்திருக்கிறது. நல்ல ஊர், எவ்வளோ அமைதியாக ரசிக்கிறாங்க. நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் சார் ஆரம்பித்தேன். அரை மணி நேரத்தில் ஒருத்தன் ஒடியாந்து முன்னாடி விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்க அப்படின்னா. வேணாம்டான்னு கேட்க மாட்டேன்ட்டான். வச்சுக்கிறது அப்படின்ட்டான். பேர் சொல்லாத வச்சுக்கான்ட்டான். திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு. பின்னாடி என்னை ஒருத்தன் சொல்கிறேன்றான். யாருன்னு பார்த்தேன், அதே ஆள் வந்துட்டான் பின்னாடி. மறுபடியும் 150 ரூபா கொடுத்தான். பேர் திட்டுவானுவா வச்சுக்கன்ட்டான். ஒரே ஆள் 250 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை. ஏன்டா போகலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படிங்கிறான். அப்போ நான் என்னடா பண்ணுறேன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சிருந்தா அதில் 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருக்கான். என்கிட்ட வசூல் பண்ண தர்றான். நானே கொடுத்த வசூல் பண்ண முடியாமல் தான் ஊராக பை தூக்கிட்டு தர்றேன். அப்போ அப்படிலாம் இல்லாமல் நல்லா ரசிக்கிறீங்க. ஜோக்கை ரசிக்கிறீங்க, செய்தியை ரசிக்கிறீங்க, பாட்டை ரசிக்கிறீங்க. ரசனைக்கு பேர் போன ஊர் இந்த மண் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்ட கேள்வி என்ன? நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? பெண்கள்கிட்ட பொறுப்பே இல்லைங்கிறாங்க. இவங்க சொல்றதை கேட்டால் உண்மையை நம்ம நம்ப முடியுமா? 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்தூர்காரனை ஒருத்தனே நல்ல பாம்பு கடிச்சிச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து 7 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. பொழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கண்டா டாக்டர். நேற்று பார்க்குறேன், உசுரோடு வர்றான். டேய், எப்பட்றா பொழைச்சா? செத்துருவாயின்னு சொன்னாங்களே. என் பொண்டாட்டி தான் சார் காப்பாத்தினா. உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடா? எப்பட்றா காப்பாத்தினா? ஒன்றும் இல்லை சார், பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன். இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு சார் அப்படின்னு. உன் பொண்டாட்டி எங்கேடான்னு கேட்டேன். பெரியாஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா சார் அப்படின்னா. என்னடா வேலை? பாம்பு கடிக்கிற இடத்துல கடிக்கிறதா சார் அவருக்கு வேலை. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார். நல்ல பாம்புனா அப்படி கடிப்பான். மலைப்பாம்பு கடிக்காது, முழுங்கும் மலைப்பாம்பு. சந்தேகம் சார். பெண்கள்னாலே சந்தேக புத்தி சார். போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். என் பொண்டாட்டி கதவை திறந்தா. என் கிரகம், என் கெட்ட நேரம், எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டி இருந்திருக்கியா, எடுத்துட்டாயா. டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா. சுருங்குதா சுருங்கலையா, சுருட்டு முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி விட்டா ஒன்றும். எவ்வளோடா உரைச்சிக்கிட்டு வந்தேன்? பட்டிமன்றம் போச்சோன்னா எவ்வளோ உரைச்சிக்கிட்டு தெரிஞ்சிருக்கியா அப்படின்னு. நீ பட்டிமன்றமே போவேன், நான் வீட்டில் தூங்குன்ட்டான்.
1 வாரம் ஆச்சு, காசு முடிஞ்சு போச்சு. மறுபடியும் பட்டிமன்றம் போறியான்னு கேட்டான். தாடி நான் போக மாட்டேன், நீ அடிப்பேன். அடிக்க மாட்டேன், எவ்வளோ உரசாமா வாடினா. மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று சட்டையெல்லாம் பார்த்தேன் சார், ஒரு முடியும் இல்லை. நம்பி வீட்டுக்கு போயிட்டேயா, வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு, எடுத்துட்டாயா. எவ்வளோ பிசிறு முடி வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கு. டை கேட்குறா, எவ்வளோ டையடிக்க கூட வக்கல்ல அவளோட எதிர்ந்து சுற்றி தெரிஞ்சிருக்கிறா அப்படின்னு கேட்குறா. இவ்வளவு சிரமம் இருக்கா? அப்போ அதுலேருந்து எப்போ பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் வேட்டி சட்டையெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நின்று கலட்டி உதறிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். போன வாரம் கேட்குறா, எவ்வளோ மொட்டத்தில் காய் உரைச்சிட்டு வந்தியாடான்னு கேட்குறான். சந்தேக புத்தியிலே இருக்கிறான். வாழ்க்கை அப்படி இருக்கு சார். ஆம்பளை குடிக்கிறான்னா ஏன் குடிக்கிறான்? நேற்று பார்க்குறேன், எங்கள் ஊரில் ஒருத்தன் புல் போதையில் தெருவில் ஆடிக்கிட்டு வர்றான். பொண்டாடி சொல்கிறான், குடியாரப்படா ஏன்டா குடிக்கிறாங்க? தப்புன்னு அவள் காலை பிடிச்சிக்கிட்டான். நம்ம குடிக்க மாட்டேன் காலை பிடிச்சிக்கிட்டான். இவன் சொன்னால் ஊரே வேடிக்கை பார்க்குது, எந்திரிச்சு போயான்ட்டான். இவனு எந்திரிச்சு போயிட்டாக்கா, வீட்டில் போய் காலை பார்த்துருக்கா, கொலுசை கழட்டிட்டு போயிட்டாயா. இவன் சொரையை திருவிக்கிட்டே இருந்திருக்கான், இவன் சொரணை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அடுத்த ரவுண்டுக்கு ஏற்பாடு பண்ணி அவன் போய் சேர்ந்துட்டான், இவன் போய் காலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் என்ன பண்ணா, இன்னைக்கு கொல்லிமலை எட்டி கோயிலில் கூட்டிகிட்டு போய் நம்ம குடிக்கவே கூடாதுன்னு 4500 ரூபாய்க்கு வெள்ளியில் தாயத்து வந்துருச்சு கட்டி விட்டுருக்கான். 12 மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இவன் உச்சா வருதுன்னு இருக்கேன். டேய் தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை பூரா வாங்கிட்டு 8 ரூபா கொடுத்து விட்டுருக்கான். போய் இதுக்கு போய் இருந்துட்டு வாடா அப்படின்னு. நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் 8 ரூபா, கரூரில் 10 ரூபா, திருச்சியில் 8 ரூபா. நீ போகாத கக்குசியில் எவ்வளோ இருக்க? இப்போ கரெக்டாக 8 ரூபா கொடுத்து விட்ருக்கா. போனவன் அரை மணி நேரத்தில் முழு போதையில் வந்திருக்கான். ஏதரா காசுன்னு இருக்கா, தாய்த்து போயிருந்தேன்னு இருக்கான். எவ்வளோ கூட வச்சு குடிச்சா 600க்கு வச்சு குடிச்சோம்ருக்கான். ஏன்டா 1200க்கு வச்சுருந்தா ஆளுக்கு ஆப்பு வாங்கி அடிச்சிருக்கலாம்டான் இருக்கா. ஆப்பா இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கலில் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பெண்கள்கிட்ட என்ன சார் பொறுப்பு இருக்கு? எங்கள் அம்மா என்ன பண்ணுதோ அதை என் பொண்டாட்டி பண்ணணும்னு நினைக்கிறான். எங்கள் அம்மா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போகுது, அவள் சொல்கிறா நான் அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன். போன வாரம் எங்கள் அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போகுது, இவளும் சாவு வீட்டுக்கு போகிறேங்கிறான். ஈக்குவலாக என்ன நினைக்கிற? எங்கள் அம்மாவுக்கு ஒப்பாரி சொல்லி அழுக தெரியும், இவளுக்கு அழுக தெரியுமா? கேட்டேன், ஏன்டி உனக்கு ஒப்பாரி அழுக தெரியுமான்னு கேட்டேன். நான் டெக்னிக் வச்சுருக்கேன்னு சொல்லி இவன் என்ன ஐடியா பண்ணா தெரியுமா? இந்த டச்சு ஃபோன் இருக்கு பாருங்க, டச்சு ஃபோனு. இந்த டச்சு ஃபோனில் ஒப்பாரின்னு போட்டு யூடியூப்பில் பதிவு பண்ணி சாவு வீட்டில் போய் ஜாக்கெட்டுக்குள்ளே ஓட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கான். இவளுக்கு பிடிச்ச அமுக்குல டச்சு மாறி போய் சாவு வீடே தெரிச்சு போச்சு. அப்புறம் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாம தெரிஞ்சிருக்கான். இது பொறுப்பா? செத்த போன எந்திரிச்சு உட்காந்துருக்கு. ஏன்டி சனியை முடிச்ச முடியல, உங்கடைய வரட்டி அவ்வளவு வைத்தறிச்ச சார். உனக்கண்டா தெரியும், உன எந்திரிச்ச கதை எனக்குள்ள தெரியும். இந்த இலவ கூட்டாளுகளை எல்லா பொண்டாட்டியும் அவ அப்பா வீட்டுக்கு போறான்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், மச்சான் மாப்பிள்ள உங்க அக்கா வந்துருச்சா? பாசத்துல கேட்கறது இல்ல, பசிலாம் பாதியில திரும்பிட்டான்னா இங்க வேலை ஒன்றும் ஆகாது, திறக்கால் போட முடியாது. என் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போனவா திருப்பி வர்றேன்னு ஃபோன் பண்ணா. ஆத்தாடி வர்றால, வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டு பாட்டிலையெல்லாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டு அவங்க அடிச்சு கிடக்குறாங்க. வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸும் கிடையாது. நேராக கிச்சனுக்குள்ள உணவை வந்து என் சட்டையை பிடிச்சா, சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. போய் சொல்லாத, சிகரெட்டு குடிச்சா? இல்லை. சத்தியம் பண்ணு. இல்லை குடிச்சேன். எத்தனை? 3 3 5 5 எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா. என்ன பொறுப்பு? அதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன், டெக்னிக்கை மாற்றிட்டேன். கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற காரணத்தால் உண்மையிலே பெண்களுக்கு பொறுப்பில்லை என்று நான் தீர்ப்பு வழங்கிவிட்டு செல்ல முடியாது. உட்கார்றடே, உட்கார்றா. எங்கே எந்திரிச்சு போதுடுற? இது 2 விட்டு சாத்தனா எவன்டா தாங்கிறது? அப்போ பெண்களுடைய பொறுப்பு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை சார், மணி 12. நான் 4:30 மணிக்கு தேவகோட்டை போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பா. வாங்க மகாராஜா, ஓம் சக்தி நண்பர்களுக்குள்ள நடத்திய பட்டிமன்றத்துக்கு சென்றீர்களே, எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கப்பா. போ தனாம்ப இதுக்கிட்டு ஊர் சுற்றி பல நீ உமானத்தை இன்னைக்கு வழங்க மாட்டேடா போங்கடா அப்படின்னு சொல்லுவான். இதே முகம் கொஞ்சம் கவலையா வாட்டமா இருந்துச்சுன்னு வச்சுங்களே, சூடா பால் ஆற்றி கொடுத்து, கவலைப்படாதையா, நாளைக்கே திருச்செங்கோட்டில் பட்டிமன்றம் இருக்கு, போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்ற பெண்ணிடம் பொறுப்பு இருக்கிறது. சார், நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம், எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா?
நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? போய் தனிமரம் நிற்கும் போது அந்த பெத்த தாய் ஒடியாந்து கேட்பான், ஏன்டா ஒரு மாதிரி நிற்கிற, ஏன் கண் கலங்குற? அவன் சொல்லுவான், அம்மா நான் என் தொழிலில் எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, இல்லை நஷ்டமாயிடுச்சம்மா, என் பிள்ளைகளை எப்படிம்மா படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெத்த தாய் கையில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து அவள் சிறுவாடு சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுத்து நான் இருக்கிறேன்டான்னு சொல்லக்கூடியவள் தான் தாய் என்ற பெண். அவளிடம் பொறுப்பு இருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. வீட்டில் போய் நான் அம்மா தலைவலினா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவு வேணாம், என் மனைவி தைலம் தரவு வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கேப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியாக போயிருமே, இது எத்தனை கோடி கொடுத்துச்சா நீங்கள் வாங்க முடியும்? அது அந்த பெண்ணினுடைய பொறுப்பு இல்லை. நாங்கள் கேலி பண்ணோம், நிறைய மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மனைவி என்ற ஒரு பெண் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் சார் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய், மனைவி போயிட்டான்னா திண்ணையில் தான் பாய். மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்தில் தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சொட்டுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய பொறுப்பு என்னவென்பது தெரியும். அப்போ பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு. இப்போ ஆண்களுக்கு என்ன உழைப்பு இருக்கிறது? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் தினந்தோறும் பட்டிமன்றம் ஒவ்வொரு இரவாக நாங்கள் பயணப்படக்கூடியவர்கள். இப்போ மேடையில் நாங்கள் 5 ஆம்பளையை உட்காந்துருக்கோம். 5 ஆம்பளையை அந்த 12:30 மணிக்கு தைரியம் அந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னு என்ன காரணம்? எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் மனைவி எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சரியாக பார்த்து கொள்கிறார்கள், பொறுப்போடு பார்த்து கொள்வதால் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடியவர்கள். நாங்கள் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டில் எத்தனை மணிக்கு, நைட் 2 மணி 3 மணிக்கு போய் இறங்கினாலும் 4 ஆட்டோக்கார் நிற்பாங்க. ஆட்டோக்கார் கேட்பார், சார் எங்கே சார் போகணும், எங்கே சார் போகணும், எங்கே சார் போகணும், எங்கே சார் போகணும், ஒவ்வொரு ஆட்டோக்காரராக வந்து கேட்பாங்க. நான் கேட்டேன் மதுரையில் ஒரு ஆட்டோக்கார்ட்ட, எங்கள் பகல் பூரா தானே ஆட்டோ ஓட்டுறீங்க, நைட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொன்னார், சார் நாங்கள் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம்லாம் சாப்பிட்றதுக்காக ஆட்டோ ஓட்டுறேன் சார். இந்த இரவு நேரத்தில் கண் விழித்து ஆட்டோ ஓட்டுறது என் பிள்ளைகள் பிழைப்பதற்காக, படிப்பதற்காக நான் ஆட்டோ ஓட்டு கொண்டிருக்கேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறாருன்னா ஆண்களுடைய உழைப்பு அங்கே இருக்கிறது. ஒன்றும் இல்லை சார், இப்போ திருப்பூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் வேன் டிரைவரு ஸ்கூல் பிள்ளையை 32 பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு வேன் ஓட்டிக்கிட்டு வர்றாரு. நடு ரோட்டில் நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு வலி வந்தோடனே அவர் அந்த பிள்ளைகளை பார்க்குறார். பின்னாடி 32 பிள்ளைகள் சின்னம் சிறார்கள், 1000 கனவுகளோடு மிதக்கக்கூடிய பிள்ளைகள் என்னை நம்பி இருக்கிறார்கள் என்று அந்த ரோட்டில் நெஞ்சு வலி வந்தாலும் அப்படியே டிராஃபிக் டைம் அப்படியே ஓரங்கட்டி ரோட்டு ஓரமாக அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக நிப்பாட்டிட்டு அந்த ஸ்டேரிங்கில் அப்படி கையை வச்சு சாஞ்சவர் அப்படியே தன் உயிரை விட்டு விடுகிறார். ஒரு ஆண்மகன் தன்னுடைய உயிரை விட்டு அத்தனை பேருடைய பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றியது ஒரு ஆணினுடைய பொறுப்பு, இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இப்போ நீங்கள் திருச்சியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்டு கீழேருந்து மேலே பயணமாக டேக்கப் ஆயிடுச்சு. 196 பயணிகள் அதில் இருக்கிறார்கள். அதில் இருப்பவர்கள் யாரும் கோடீஸ்வரர்கள் கிடையாது, லட்சாதிபதி கிடையாது. அதில் இருக்கக்கூடிய 196 பேரும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஏழை கூலி தொழிலாளி பிள்ளைகள். அவர்கள் தன்னுடைய கனவுகளோடு வெளிநாட்டுக்கு சென்று தனக்கு திருமணமாக வேண்டும், தன் சகோதரிக்கு திருமணமாக வேண்டும், தன் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று பல கனவுகளோடு அவர்கள் மேலே செல்கிறார்கள். அங்கே கீழேருந்து கட்டுப்பாட்டாரிலிருந்து அந்த பைலட்டுக்கு ஒரு தகவல் வருது, நீங்கள் மேலே போன விமானம் அதில் இருக்கக்கூடிய அந்த வீல் டயர்ஸ் உள்ளே இழுத்துக்கறல, அப்படியே வெளியிலே இருக்குது, அப்படியே நீங்கள் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அரை மணி நேரத்தில் தீப்பிடிச்சு விமானம் எரிஞ்சிரும், என்ன பண்ணுறது? அப்போ இங்கேருந்து அவருக்கு விமானிக்கு ஒரு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் வருகிறது, நீங்கள் ஒன்று பேராசீட்டில் குதிக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் அந்த திருச்சியவே நீங்கள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருங்க, எப்போ பெட்ரோல் தீருதோ அப்போ நீங்கள் கீழே இறக்குங்க, அந்த விமானம் தீப்பிடிக்காது அப்படின்றாங்க. அந்த விமானி நினைத்திருந்தால் பேராசூட்டில் குதித்திருக்கலாம். அவரோடு இருக்கக்கூடிய அந்த விமான பயணிகளுக்கெல்லாம் பேராசூட் கிடையாது. அவர் குதிச்சிருந்தா அவங்க உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவர் தன் உயிரை துச்சமென வைத்து 196 பேர் என்னை நம்பி இருக்கிறார்கள் என்று வட்டமடித்து கடைசியில் கீழே இறக்கி எல்லோரும் உயிரையும் காப்பாற்றிய ஒரு ஆண்மகன் பொறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஆண்கள் பொறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உழைப்பால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பான்னு கேட்டிருக்காங்க.
நான் பெண்களின் பொறுப்பையும் சொல்லிட்டேன், ஆண்களின் உழைப்பையும் சொல்லிட்டேன். எப்படி திருப்பி சொல்கிறது? இங்கிட்டும் சரியாக இருக்குது, இங்கிட்டும் சரியாக இருக்குது. நீங்கள் கை தட்டுறது இவங்களுக்கும் தட்டி விட்டுருக்கீங்க, இதுகளுக்கும் தட்டி விட்டு நடுவரை தெருவில் இழுத்து விட்டீங்க. எல்லாத்துக்கும் தட்டுறீங்க. இப்படிங்கிறியா, அப்புறம் இங்கிட்டு இப்படி தட்டுறீங்க. நான் இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போ தீர்ப்பு எப்படி சொல்கிறது? நாடும் வீடும். ஒரு வீடு என்பது பல வீடுகள் சேர்ந்தது ஒரு கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்தது ஒரு மாவட்டம், பல மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு நாடு. வீடு சரியாக இருந்தால் தான் நாடு சரியாக இருக்க முடியும். பல வீடுகள் சேர்ந்தது தான் ஒரு நாடாக இருக்கிறது. அப்போ எப்படி தீர்ப்பு சொல்கிறது? மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவன காதலிச்சா பாட்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு வளர்ந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவன காதலிச்சா பாட்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு வளர்ந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. கட்டளையை கேளம்மா காதல் கொடி காணம்மா ஒடுகிறவன் நீயோட ஒற்றுமையாக நாடும் ஒன்று விட்டு ஒன்று இருந்தா என்னவாக பாரு ஒடுகிறவன் நீயோ. நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அது ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் இந்த நாடும் வீடும் சரி வராது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் நாடும் வீடும் சிறக்காது. ஒரு நாடும் வீடும் சிறக்கிற உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் தான் இந்த சமூகத்தை உயர்த்தி செல்கிறார்கள் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.